நினைக்கிறேன். எங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கோக்கு அப்புறம் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆல்பம் பார்க்குறோம். ஸோ நிச்சயமா தமிழ் மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் ட்ரிபிள் டி பொங்கலா அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்க எதிர்பார்த்த இடங்கள்லாம் கைத்தட்டல் இருந்ததா? ஆமா, நான் சொன்னதே திரும்ப அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறது. எதிர்பார்த்த இடத்துலயும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலயும் சரி, இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாயந்தரம் ஷோ வந்து சூப்பரா ஃபேமிலி ஷோவோட பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டுக்கான ஒரு நல்ல படமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு 4 நாள் ஃபெஸ்டிவலுக்கு ஸோ எல்லாரும் ஃபேமிலியா, அதாவது ஒரு 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இயக்குனருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மீன்ஸ் உங்களை நிறைய ஃப்ரெஷ்ஷஸ் வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இந்த இயக்குனர் அறிமுகப்படுத்தும் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஃபாரின்ல போய் ஒரு பர்ஃப்யூம் பார்த்தோம்னா அது ஊருக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நம்ம வாங்கி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், அது வெளியூர்ல இருந்தா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது போய் சூப்பரா அந்த ட்ரீட்மெண்ட் போய் சேரணும். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். மக்களுக்கு வந்து புதுமை, அந்த பிரெயின் படம் பார்க்கும்போது புது செல்ஸ்ல ஓப்பன் ஆகும். ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து அவங்க பார்க்கும்போது என்ஜாய். ரிலீஸ் இருந்தது டக்குன்னு 15. அந்த ஸ்பீட் எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு ப்ரமோஷன் பண்ண ஸ்பேஸ்? ப்ரமோஷனுக்கான ஸ்பேஸ் இல்லை, பட் உண்மையிலே எங்களுக்கு வந்து படமா ரெடியா வச்சிருந்தோம். ஆக்சுவலி நாங்க அக்டோபர் நவம்பர்ல படம் வரதா இருந்தது. பட் அந்த தியேட்டர் அதான் சொன்னேன், அந்த கரெக்டான ஒரு நாங்க ஒரு 4 நாள் லீவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் தீபாவளி டேட்டு கூட விட்டோம், சரி வேற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த டேட் கொஞ்சம் கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஸோ அமைஞ்சதுனால கரெக்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கண்டிஷனுக்காக பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் ப்ரெஷர் இல்லை. ஜனநாயகன் அது இப்போ கூட கேஸ் மறுபடியும் 21ஆம் தேதி போயிருக்கு. இல்லைங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் சாரை வச்சு எங்க கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு வந்து இது கடைசி படமா இருக்கக்கூடாது. அதனால ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்குமே வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட படங்கள் நடிச்சிருக்கிறோம், படங்களும் தொடர்ந்து பூ எனக்காகல இருந்து படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க தேங்க்ஸ் நண்பர்னு, அது உண்மையிலே அவருக்கு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ எனக்கும் அவருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்ட் வந்து அது வந்து என்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது. நிச்சயமா இன்னைக்குமே அவரோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே அவருக்கு. அண்ணன் பொங்கல் இல்லாமல் தம்பி பொங்கலா எடுத்துக்கலாம். நிச்சயமா எடுத்துக்கலாங்க. பட் ஒரு போக்கிரி பொங்கல் மாதிரி தான் எங்களுக்கு வந்து என்னைக்குமே நாங்கள் பார்த்து அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பொங்கல் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரைஸாக எடுத்துக்கிறோம், ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்கள் டெக்னீஷியன்ஸ் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா இருக்கு இந்த படம். ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா 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 ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா. படம் பயங்கரமா இருக்கு, சரியான காமெடி. இத மாதிரிதான் சிரிக்கிற மாதிரிதான், நல்லா சிரிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர் பயங்கரமான ட்ரீட். என்னன்னா ஒரு அரசியல்வாதியா ஜீவான நடிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சரியான காமெடி. ஒரு சாவு வீடு, ஒரு கல்யாண வீடு, இத வந்து ஒரு அரசியல்வாதியா எப்படி சமாளிக்கிறாரு, அதுல இருக்க பிரச்சனை எல்லாம் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த பாட்டு ஃபன்னா இருந்துச்சுல, சிரிச்சிங்களா? எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அதை விட படம் பயங்கரமா இருக்கும், வேற லெவல். ஜீவானையும் பார்த்து நான் சொல்லிட்டேன், சூப்பரா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு வந்தேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல். மைக் டவுன் பண்ணுப்பா. சொல்லுங்க. ஓகேவா? நான் எக்ஸ்பீரியன்ஸா நான் வந்து தலைவர் படம் பார்த்திருக்கேன், தளபதி படம் பார்த்திருக்கேன். ஸோ நான் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபீலிங். நாங்க பாசிட்டிவா வந்திருக்கு. எல்லாருமே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாரோட முகத்தையும் பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க.
இருக்கா? ஜீவா சார் ஒர்க் பண்ண ஜீவா சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுள். எஸ்எம்எஸ்ல நீங்க பாக்குறீங்களா, ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித். அப்புறம் ரொம்ப ஜாலி. எங்களை எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ஆக்குனது ரீசன் வந்து ஜீவா சார். பப்ளிக்கோட பாத்தீங்க, பப்ளிக் ரியாக்ட் பண்றாங்க நீங்க நினைச்ச இடத்துல எல்லாம் கரெக்டா எமோஷனல்ஸ்? ஆமா ஆமா, நான் அவங்க நாங்க இதெல்லாம் காமெடி நிறைய டைரக்டருக்கே வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நான் ஒரு நினைச்சே பார்க்கல பப்ளிக் இங்க வந்து நான் இதெல்லாம் சிரிப்பாங்களா, இது ஒர்க் அவுட் ஆகுமா. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜானர் இதெல்லாம் சிரிப்பாங்க காமெடி நினைச்சது எடுத்து சிரிச்சாங்க. பட் அதை தாண்டியும் மற்ற இடத்துலயும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு இப்போ 45 days ஷூட், ஒரே காஸ்டியூம், ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ வேற கேரக்டர் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேடான ஒரு சீன் பண்றோம்னா பேலட் மாறும், ட்ரெஸ்ஸோட கலர் மாறும். அப்புறம் அது இப்போ போல்டா ஒண்ணு பண்ண போது டார்க் கலர்ஸ் போகும். பட் இது வந்து 45 days ஒரே இடத்துல ஒரே நைட்ல, அதுவும் நான் என்னோட கேரக்டர் என்னோட கல்யாணத்துல தான் நடக்கிற ஒரு, யாரு நோ சொல்லுவா. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, தொடர்ந்து ஸ்க்ரீன்ஸ் ஏறிட்டு இருக்கு, பீப்புளும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொங்கல் படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம யூடியூப் பண்ணிட்டு இருந்தோம், அதை தாண்டி ஒரு பெரிய படத்துல த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, டைரக்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் அது ஃபன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் ரொம்ப லைட்டாடா எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து ஜாலியா கொண்டாடுறதுக்கு இது கேரண்டி நான் சொல்றேன். எல்லாருமே ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் பொங்கல் வந்து குடும்பஸ்தன், இந்த இயர் ட்ரிபிள் டி. ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வெளியே இப்போ டீமா இல்லாம வெளியே பிரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் தான் நம்ம பண்ண வந்தோம். நம்ம அதை மெயின் ஸ்ட்ரீம்ல நம்மள பார்க்கணுங்கிறது ஆசை. ஸோ இப்போ அது நடந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இல்ல நக்கலைட்ஸ்ல நிறைய பாத்துட்டோம்ல, சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்ல பாப்போம். உங்க